குறைந்த லாபம். ராஜலிங்கம் விருதுநகரில் பல ஆண்டுகளாக ஒரு ஜவுளிக்கடையை நடத்தி வந்தார். கடைத்தெருவில் அவருடைய ஜவுளிக்கடை மட்டுமே இருந்ததால் நகரத்து மக்கள் அவரது கடையிலிருந்தே துணிமணிகளை வாங்கி வந்தனர். ராஜலிங்கம் வியாபாரத்தை சிறப்பாக செய்து ஏராளமாக செல்வம் சேர்த்தார். ஒரு நாள் அதே கடைத்தெருவில் அவருக்கு போட்டியாக முருகன் என்ற வெளியூர் இளைஞன் ஜவுளிக்கடையை திறந்தான். இளைஞர்களையும் பெண்களையும் கவரும்படி புதிய வகை துணிகளை அவன் விற்பனை செய்ததால் மக்கள் அங்கு குவிந்தனர். இதனால் ராஜலிங்கத்தின் வியாபாரம் மந்தமாகியது. முருகன் மீது பொறாமை கொண்ட ராஜலிங்கம் அவன் வியாபாரத்தை தடுப்பதற்காக விலை உயர்ந்த நவீன துணிமணிகளை இறக்குமதி செய்தார். கடையையும் பெரிதாக்கி கண்கவரும் வகையில் அலங்காரம் செய்தார். சினிமா கலைஞர்களை வரவழைத்து தன் கடைக்கு விளம்பரம் செய்தார். இதனால் அவரது சொத்துக்கள் பெருமளவில் கரைந்தன. ஆனாலும் குறைந்த லாபத்தில் அதிக விற்பனை என்ற கொள்கையை கொண்டிருந்த முருகனின் கடையில்தான் அதிகமாக வியாபாரம் நடந்தது.